மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருவிளையாடற் புராணம். அதில் முதல் 2 பாடல்களை பற்றி பார்த்தோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். அரசாளும் நாட்டை ஆளக்கூடிய அரசர்களுமே புலவர்களுக்கு கவரி வீசுவார்கள். கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடை கொடுத்து மகிழ்வார்கள். இறைவனும் அறிவை போற்றுபவனாகவும் அறிவாய் நிற்பவராகவும் அறிவிற் சிறந்த புலவர்களுக்கு தூது சென்றவராகவும் புலவர்களினுடைய அறிவு பெருமையை உணர்த்துபவராகவும் இருக்கின்றார். அப்படி ஒரு புலவரினுடைய அறிவு பெருமையை உணர்த்துபவராகத்தான் இறைவன் நடத்திய திருவிளையாடல். திரு ஆலவாய் காண்டத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குசேல பாண்டியன் என்ற மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கியவனாக இருந்தான். இவன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் என்று கற்றோர்கள் கூற கேட்ட இடைக்காடனார் என்ற புலவர் கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலனை மேல் கொண்ட அன்பின் காரணமாக அப்புலவர் மிகவும் இனிய தேன் ஒழுகக்கூடிய வேப்ப மாலையினை அணிந்த பாண்டியனினுடைய அவைக்கு சென்று தான் இயற்றிய ஒரு கவிதையினை அவரிடம் பாடி காண்பித்தார். ஆனால் இடைக்காடனார் கூறிய அந்த பாடலினுடைய சொற்சுவையையும் பொருட்சுவையையும் அறியாமல் குசேல பாண்டியன் தன்னுடைய மனதில் தோன்றிய பொறாமையினால் தன்னுடைய சிரத்தை அசையாமலும் மனமகிழ்ச்சி சற்றும் தன்னுடைய முகத்தில் புலப்படுத்தாமலும் இடைக்காடனாரை அவமானம் செய்துவிட்டார். உடனடியாக இடைக்காடனார் இறைவனினுடைய கோவிலுக்கு சென்று அவருடைய திருவுருவன் விழுந்து வணங்கி எழுந்து, தமிழறியும் பெருமானை, அடியார்க்கு நல்நிதி போன்றவனை, திரு ஆலவாயில் உறையும் இறைவனை, அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்விச்செல்வம் மிக உடையவன் எனக் கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன். அவனோ சிறிதேனும் சுவைத்து தலையசைக்காமல் என்னுடைய புலமையை அவமதித்தான் என்று சொல்கின்றார். இதுவரைக்கும் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டு உணர்ந்தோம். இன்று நாம் காண்பது இறைவனிடம் அவர் முறையிட்டது. அதற்கு இறைவன் அவர் மீது இரக்கம் கொண்டு கோவிலை விட்டு நீங்கி வேறொரு இடத்திற்கு சென்று அமர்ந்துவிட்டார். இறைவன் நீங்கிய காரணத்தை அறியாது மன்னன் இறைவனிடம் வேண்டுவது. அதற்கு இறைவன் மன்னனுக்கு அளித்த பதில் போன்றவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? நன்றி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 108 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கபிலனின் மீது மிகுந்த அன்பு உடைய புலவர் யார்? இடைக்காடனார். குசேல பாண்டியன் எத்தகைய மாலையினை அணிந்திருக்கின்றார்? வேப்பம்பூ மாலையினை. அடியார்க்கு நல்நிதி போன்றவனே என்று இடைக்காடனார் யாரை பார்த்து கூறுகின்றார்? சிவபெருமானை பார்த்து. நன்றி. 3வது பாடல். என்னை இகழ்ந்தனனோ
சொல்வடிவாய் நின்னிடம் பிரியாய் இமயப் பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன். என் தனக்கு யாது என்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான் அன்னவுரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப் பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன். என் தனக்கு யாது என்னாம் முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான் அன்னவுரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. என்னை இகழ்ந்தனனோ என்னை இகழ்ந்தனனோ பாண்டிய மன்னன் என்னையா இகழ்ந்தான்? அவன் என்னை இகழவில்லை, என்னை அவமானம் செய்யவில்லை. சொல்வடிவாய் சொல்லினுடைய வடிவமாக நின்னிடம் பிரியாம். நின்னிடம் உங்களுடைய இடது பாகத்திலிருந்து நீங்காது இருக்கக்கூடிய சொல்லின் வடிவமாக இருக்கின்ற உங்களுடைய இடது பாகத்திலிருந்து நீங்காது இருக்கக்கூடிய இமயப்பாவை. இமயப்பாவை யாரு? பாவை பார்வதி. இமவான் மகனான பார்வதி தேவியையும் தன்னையும் சொல்பொருளான உன்னையுமே சொல்லின் வடிவமாக உன்னுடைய இடது பாகத்தில் இருந்து நீங்காதிருக்கக்கூடிய இமவான் மகனான பார்வதி தேவியையும் சொல் பொருளாக சொல்லின் பொருளாக இருக்கக்கூடிய உன்னையுமே உம்மையும் தான் இகழ்ந்தான். பாண்டிய மன்னன் என்னை இகழ்ந்தானா? இல்லை, அவன் என்னை இகழவில்லை, என்னை அவமானம் செய்யவில்லை. சொல்லின் வடிவமாக உன்னுடைய இடது பாகத்தில் வீற்றிருக்கக்கூடிய பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கக்கூடிய உன்னையுமே அவன் அவமதித்தான். என் தனக்கு யாது என்ன? எனக்கு என்ன அவமதிப்பு உள்ளது? இதில் எனக்கு என்ன அவமதிப்பு இருக்கின்றது? அவன் என்னை இகழவில்லை, என்னை ஏளனம் செய்யவில்லை, என்னை அவமானம் செய்யவில்லை. சொல்லின் வடிவமாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக இருக்கக்கூடிய உன்னையும் தான் இகழ்ந்தான் என்று கூறிவிட்டு முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான். முன்னை மொழிந்து என்று இறைவனினுடைய திருவுருவத்தின் முன்பு மொழிந்து கூறிவிட்டு இடைக்காடனார் தனியாத முனிவு ஈர்ப்ப. தனியாத முனிவு என்றால் சினம். தனியாத சினத்தோடு குறையாத சினத்தோடு அவரின் முன்பாக கூறிவிட்டு முந்திச் சென்றான். வெளியே சென்று விட்டார். யார் வெளியே சென்று விட்டது? இடைக்காடனார் என்ற புலவர். எங்கு சென்றார்? இறைவனினுடைய கோவிலுக்கு சென்றார். அங்கு சென்ற இறைவனிடம், இறைவனே, பாண்டிய மன்னன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவமாக உன்னுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக இருக்கக்கூடிய உம்மையும் தான் இகழ்ந்தான். இதில் எனக்கு என்ன அவமதிப்பு உள்ளது என்று இறைவனினுடைய திருவுருவத்தின் முன் நின்று கூறிவிட்டு தனியாத சினத்தோடு வெளியே சென்று விட்டார் இடைக்காடனார். அன்னவுரை திருச்செவியின் ஒருபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. அன்னவுரை, அவ்வாறு இடைக்காடனார் கூறிய அந்த உரையானது இறைவனினுடைய திருச்செவியில் ஒருபாடு என உரைப்ப. உருபாடு அவருடைய திருச்செவியில் வேற்படையைப் போல, அவருடைய காதில் வேற்படையைப் போல சென்று உரைத்தது. யாருடைய திருச்செவியில்? அருளின் மூர்த்தி, அருளின் வடிவமாக இருக்கக்கூடிய
சோமசுந்தர பெருமானினுடைய திருச்செவியில் சென்று உரைத்தது. வேற்படையைப் போல இறைவனினுடைய திருச்செவியில் சென்று தைத்தது. எது இடைக்காடனார் கூறியது. அப்படி என்ன கூறினார்? மன்னன் என்னை இகழவில்லை. சொல்லின் பொருளாக இருக்கக்கூடிய உன்னையும், சொல்லின் வடிவமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இடது பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வதி தேவியும் தான் இகழ்ந்தான். இதில் எனக்கு எந்தவித அவமதிப்பும் இல்லை என்று இறைவன் முன்னால் நின்று கோபத்தோடு கூறிவிட்டு குறையாத சினத்தோடு அவர் வெளியே சென்று விட்டார். அவ்வாறு அவர் கூறிய அந்த உரையானது இறைவனினுடைய சோமசுந்தர பெருமானினுடைய திருச்செவியில் வேற்படையைப் போல சென்று தைத்தது. இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின்னிடம் பிரியாய் இமயப்பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன். என் தனக்கு யாது என்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான். அன்ன உரை திருச்செவியின் ஒருபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. புரிந்ததா? நன்றி. 4வது பாடல். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியுமாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க ஒரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரானெழுந்து புறம்போய் தன் கோவிலினேர் வடபால் வையை ஆனநதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியுமாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க ஒரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய் தன் கோவிலினேர் வடபால் வையை ஆனநதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியுமாற்றான். போன இடைக்காடனுக்கும் கோபத்தோடு சினத்தோடு தம்மை வணங்கி தம்முடைய கோவிலை விட்டு சென்ற இடைக்காட்டு புலவனுக்கும் கபிலனுக்கும் அவருடைய நண்பராகிய கபிலருக்கும் அகத்துவகை. அகத்து உவகை. அகமென்றால் உள்ளம், உவகை என்றால் மகிழ்ச்சி. அவர்கள் இருவரினுடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் இருவரினுடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக யாருடைய உள்ளத்தில்? இடைக்காடனுக்கும் அவருடைய நண்பர் கபிலரினுடைய உள்ளத்திலும் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றார். ஞானமயமாகிய தன் லிங்க ஒரு மறைத்து. ஞானமயமாகிய ஞான வடிவில் இருக்கக்கூடிய தன்னுடைய அருட்சோதியை குறித்து தன்னுடைய லிங்க உரு மறைத்து தன்னுடைய திருவுருவத்தை மறைத்து உமையாம் நங்கையோடும் உமையம்மையுடன் பார்வதி தேவியுடன் வானவர்தம் பிரான் எழுந்து தேவர்களினுடைய பிரான் பெருமானாகிய சோமசுந்தர கடவுள், தேவர்களினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் அங்கிருந்து எழுந்து, அந்த கோவிலிலிருந்து எழுந்து புறம்பே சென்று வெளிப்புறத்திற்கு செல்கின்றார். கோவிலினுடைய வெளியே வருகின்றார். வந்து கோவிலின் நேர், அந்த கோவிலுக்கு நேராக அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலுக்கு நேராக வடபால் வையை, வடபால் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வைகை நதி, ஆன நதி தென்பாலூர், வைகையாகிய நதியினுடைய தென்பாலூர், அதனுடைய தென்புறத்தில்
வைகை நதியினுடைய தென்புறத்தில் ஆலயம் கண்டு அங்கே ஒரு ஆலயத்தை அமைத்து அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. அங்கே மகிழ்வோடு இறைவன் வீற்றிருக்கின்றார். இங்கே வைகை நதியினுடைய தென்பக்கத்தில் தெற்கு பக்கத்தில் ஒரு கோவிலை ஒன்றை அமைத்து அங்கே சென்று இறைவன் தங்கியிருக்கின்றார். யாரோடு வெளியே வந்தார்? தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து தன்னுடைய உமையம்மையோடு பார்வதி தேவியோடு அந்த கோவிலை விட்டு வெளியேறி வடக்கே வைகை ஆற்றினுடைய தெற்கு பக்கத்தில் ஒரு திருக்கோவிலை ஒன்று அமைத்து அங்கே சென்று மகிழ்வோடு வீற்றிருக்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியுமாற்றான். கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவருடைய நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுடைய உள்ளம் மகிழ வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றார். ஞானமயமாகிய தன் லிங்கவுரு மறைத்து ஞானத்தின் ஒளிவடிவாக இருக்கக்கூடிய தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து உமையாம் நங்கையோடும் தன்னுடைய உமையம்மையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து வானவர்களினுடைய தேவர்களினுடைய பெருமானாகிய சோமசுந்தர கடவுள் எழுந்து புறம்போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையை, கோவிலுக்கு வெளியே வந்து அந்த கோவிலின் நேர் எதிரே இருக்கக்கூடிய வடக்கு திசையில் வைகை நதியானது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த வைகை நதியினுடைய ஆனநதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. அந்த வைகை நதியினுடைய தென்புறத்தே ஒரு ஆலயம் ஒன்றை அமைத்து அங்கே மகிழ்வோடு வீற்றிருக்கின்றார். யாரு? இறைவன் சிவபெருமான். யாரோடு அங்கே வீற்றிருக்கின்றார்? தன்னுடைய பார்வதி தேவியோடு அங்கே வீற்றிருக்கின்றார். யாருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று கோவிலை விட்டு வெளியே வந்தார்? இடைக்காடனாருக்கும் அவருடைய நண்பர் கபிலருக்கும் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதன் பொருட்டு கோவிலை விட்டு வெளியே வந்து அங்கே வீற்றிருக்கின்றார் இறைவன். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. 5வது பாடல். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். இறைவன் எதற்காக தன்னுடைய கோவிலை விட்டு வெளியே சென்றார்? என்ன காரணத்திற்காக அவர் தன்னுடைய கோவிலை விட்டு வெளியே நீங்கினார் என்பதை அறியாமல் மன்னன் இறைவனிடம் வேண்டுகின்றார். என்ன காரணத்திற்காக தாங்கள் வெளியே சென்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக. அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு என் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மனையவர் ஒழுக்கம் குன்றினரும் தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யானறியே எந்தாய் எந்தாய். அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு என் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய். என்ன காரணத்திற்காக இறைவன் தன்னுடைய கோவிலை விட்டு வெளியேறினார் என்பதை அறியாமல் மன்னன் இறைவனிடம் வேண்டுகின்றார். அல்லதை என் தமரால், அல்லது என் தமரால், தமர் என்றால் பகைவர், என்னுடைய பகைவர்களால் என்னுடைய படைகளால் இறைவனை என்னுடைய உறவினர்களாலும் என் பகைஞரால் என்னுடைய பகைவர்களாலும் கல்வரால் அல்லது இந்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வர்களாலும் அரிய காணத்து, அரியதாக இருக்கக்கூடிய காணம், காணம் என்றால் காடு, அந்த காடுகளில் வசிக்கக்கூடிய
எல்லை விலங்கு. அந்த காடுகளில் வசிக்கக்கூடிய எண்ணற்ற விலங்குகளாலும் ஆதிகளால் அந்த காடுகளில் வசிக்கக்கூடிய எண்ணற்ற விலங்குகளினாலும் இடையூறின் தமிழ்நாட்டில் எதிர்த்தாலோ இடையூறு ஏதேனும் துன்பமானது இந்த இனிய தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏற்பட்டதோ, இறைவனை என்னாலும் என் தமரால் என்னுடைய உறவினர்களாலும் என் பகைஞரால் என்னுடைய பகைவர்களாலும் கள்வர்களாலும் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் அரிய காட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற விலங்குகளாலும் என் தமிழ்நாட்டில் எய்திற்றாலும் இந்த இனிய தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டிருக்கின்றதா? என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த நாட்டிலிருந்து எங்களுடைய கோவிலிலிருந்து வெளியேறினீர்கள்? என்ன காரணத்தினால் உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டது என்று கேட்கின்றார். தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ. தொல்லை மறையவர் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய மறையவர்கள், அந்தணர்கள், வேத நூல்களை அறிந்திருக்கக்கூடிய அந்தணர்கள் ஒழுக்கம் குன்றினரோ, தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறிவிட்டார்களோ. தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அந்த வேத நூல்களை கற்று அறிந்திருக்கக்கூடிய அந்தணர் பெருமக்கள் தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறிவிட்டார்களோ, தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, அல்லது தவமும் தர்மமும் இந்த நாட்டில் குறைந்துவிட்டனவோ, அவை சுருங்கிவிட்டதோ, இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ. இல்லறனும் இல்லற தருமமும் துறவர தருமமும் பிழைத்தனவோ, அவை தங்களுடைய நிலையிலிருந்து தவறிவிட்டனவா, தங்களுடைய நெறியிலிருந்து தவறிவிட்டனவா. இல்லறம் செய்பவர்களும் துறவரம் செய்பவர்களும் தங்களுடைய நெறியிலிருந்து தங்களுடைய வழியிலிருந்து தவறிவிட்டார்களா? யான் அறியேன், நான் அறியவில்லை. எந்தாய் எந்தாய், என்னுடைய தந்தையே, நான் அறியவில்லை என்று புலம்புகின்றார் இறைவனிடம். அவர் என்ன காரணத்திற்காக தன்னுடைய கோவிலை விட்டு வெளியேறினார் என்பதை அறியாமல் இறைவனிடம் வேண்டுகின்றார். என்னாலும் என் உறவினர்களாலும் என்னுடைய பகைவர்களாலும் கள்வர்களாலும் அரிய காட்டில் வசிக்கக்கூடிய எல்லையில்லாத விலங்குகளாலும் இடையூறு ஏதேனும் இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு எய்தியதா? தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அந்த வேத நூல்களை அறிந்த அந்தணர்கள் தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறிவிட்டார்களா? தவமும் தர்மமும் சுருங்கிவிட்டதா? இல்லறம் நடத்துபவர்களும் துறவரம் நடத்துபவர்களும் தங்களுடைய நெறியிலிருந்து பிழை தவறிவிட்டார்களா? நான் அறியேன், நான் அறியவில்லை. என்ன தவறு நேர்ந்தது என்பதை நான் அறியவில்லை. எந்தாய் எந்தாய், என்னுடைய தந்தையே, என்ன தவறு நேர்ந்தது என்பதை நான் அறியவில்லை, எனக்கு கூறுங்கள் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். யாரு? பாண்டிய மன்னன். தங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டதா? அல்லது வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறிவிட்டார்களாம்? அல்லது தவமும் தர்மமும் குறைந்து விட்டதாம்? இல்லறமும் துறவரமும் தங்களுடைய நெறியிலிருந்து தவறிவிட்டதாம்? எதனால் தாங்கள் என்னுடைய திருக்கோவிலை விட்டு வெளியேறினீர்கள் என்பதை நான் அறியவில்லையே என்று இறைவனிடம் வேண்டுகின்றார் பாண்டிய மன்னன். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. 6வது பாடலானது. இறைவன் அதற்கு பதில் அளிக்கின்றார். பாண்டிய மன்னன் இறைவனிடம் வேண்டுகின்றார், என்ன காரணத்திற்காக தாங்கள் என்னுடைய கோவிலை விட்டு வெளியேறினீர்கள் என்று. இப்பொழுது அதற்கு இறைவன் பதில் அளிக்கின்றார்.
ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய். ஆயினும் நீயும் வேறு தீங்குபுனை அல்லை காடன் செயலை இகழ்தலாலே ஆங்கு அவனிடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னாம். ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய். ஆயினும் நீயும் வேறு தீங்குபுலை அல்லை காடன் செயலை இகழ்தலாலே ஆங்கு அவனிடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னாம். ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து. ஓங்கு தன் பனைசூழ் ஓங்கி உயர்ந்திருக்கின்ற தன் பனைசூழ். பனை பனை என்றால் வயல். அந்த வனத்தில் மிகவும் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற நீபவனத்தை, நீபவனம் என்பது கடம்பவனம், இந்த கடம்பவனத்தை விட்டு, நீத்து என்றால் விட்டு, இந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதேனும் ஒரு பொழுதேனும் நீங்குவோம் அல்லேம், நாங்கள் நீங்கி இருக்க மாட்டோம். கண்டாய், அதனை நீ அறிவாய். குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கடம்ப வனத்தை விட்டு ஒரு பொழுதேனும் நாங்கள் நீங்க மாட்டோம், அதனை நீயும் அறிவாய். ஆயினும் இருந்தாலும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை, நீயும் வேறு தீங்கு உலை இல்லை, நீ வேறு எந்த விதமான தீங்கும் செய்யவில்லை. உன்னுடைய உறவினர்களாலும் பகைவர்களாலும் படைகளாலும் கள்வர்களாலும் விலங்குகளாலும் எனக்கு எந்த துன்பமும் ஏற்படவில்லை. அந்தணர்களும் தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து குறையவில்லை, தவமும் தர்மமும் குறையவில்லை, இல்லறமும் துறவரமும் தங்களுடைய நெறியிலிருந்து தவறவில்லை. நீயும் எந்த விதமான தீங்கும் செய்தவனில்லை. நீ செய்த ஒரே ஒரு தவறு காடன் செயலை இகழ்தலாலே. நீ காடன் செயலை, இடைக்காடன் இயற்றிய அந்த செயலினை உரைப்பாவையை நீ இகழ்தலாலே நீ அவமதித்து விட்டாய். ஆதலால்தான் ஆங்கு அவனிடத்தில், அந்த இடைக்காடனிடத்தில் யாம் வைத்த அருளினால், நான் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருணையினால் வந்தேம் என்னாம், இங்கே நாங்கள் வந்தோம் என்று இறைவன் குசேல பாண்டியனிடம் சொல்கின்றார். இடைக்காடனார் இயற்றிய அந்த பாடலை குசேல பாண்டியன் கேட்பதைப் போல அவமானம் செய்துவிட்டான். அந்த செயலால் இடைக்காடனார் இறைவனிடம் வந்து முறையிட, இறைவன் அங்கிருந்து வெளியேறி வைகை வடகரையில் அம்மையுடன் வீற்றிருக்கின்றார். கோவிலில் இறைவன் இல்லாத நிலையில் இறைவன் வடகரையில் உள்ள செய்தியை அறிந்து மன்னன், நான் என்ன தவறு செய்தேன் என்று மனம் வருந்தி இறைவனை வேண்டி நிற்க, இறைவன் அசரீரியாக கூறுவதுதான், சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒரு பொழுதேனும் நான் நீங்கி இருக்க மாட்டேன். நீயும் எந்தவிதமான தவறையும் செய்யவில்லை. இடைக்காடனார் இயற்றிய செயலை உம்மிடம் கூறும்போது நீ கேட்காமலேயே கேட்பான் போல இருந்து அவனை அவமானம் செய்துவிட்டாய். அதனால்தான் அவன் மீது கொண்ட அன்பினால் நான் இங்கு வந்தேன். நீ வேறு எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று இறைவன் பதில் அளிக்கின்றார் குசேல பாண்டியனுக்கு. இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? இறைவன் அந்த குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு நான் ஒருபொழுதும் நீங்கி இருக்க மாட்டேன். நீ வேறு எந்த விதமான குற்றங்களும் செய்யவில்லை. நீ செய்த ஒரே ஒரு தவறு இடைக்காடனாரினுடைய பாடலை இகழ்ந்த குற்றம்தான்.
அதனால்தான் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் இங்கு வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவ மல்லேம் கண்டாய். ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செயலை இகழ்தலாலே அங்கு அவனிடத்தில் அமைத்து அருளினால் வந்தேமென்னா. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாறு நாம் கண்டறிந்தது திருவிளையாடற் புராணம் என்பதில் இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டதும், இறைவன் அந்த கோவிலை விட்டு நீங்குவதும், இறைவன் கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனிடம் வேண்டுவதும், அதற்கு இறைவன் அளித்த பதிலையும் பற்றி பார்த்தோம். பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவமாக உனது இடது பாகத்தில் வீற்றிருக்கின்ற பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கக்கூடிய உன்னையும் தான் அவமதித்தான் என்று சினத்தோடு கூறி சென்று விட்டார். அவருடைய சொல்லானது வேற்படையைப் போல இறைவனினுடைய திருச்செவியில் சென்று தைத்தது. கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவருடைய நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்தார். ஆக ஞானமயமாகிய தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து பார்வதி தேவியோடு கோவிலை விட்டு வெளியேறி வடக்கே வைகை ஆற்றின் தென்பக்கத்தில் ஒரு கோவிலை ஒன்று அமைத்து அங்கே சென்று தங்கியிருந்தார். இறைவன் கோவிலில் இல்லாததை அறிந்த பாண்டிய மன்னன், இறைவனே, என்னால், என்னுடைய படைகளால், என் பகைவர்களால், கள்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாம். மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ, தவமும் தர்மமும் சுருங்கியதோ, இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியிலிருந்து தவறினவோ எமது தந்தையே யான் அறியேன் என்று வேண்டுகின்றார். அதற்கு இறைவன் மன்னனிடம், சிறந்து குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபொழுதும் நீங்கியிருக்க மாட்டோம். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் தான் நாங்கள் இங்கே இவ்வாறு வந்தோம் என்று சொல்கின்றார். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 108. பக்கம் எண் 108 மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடுதல். அதில் ஆரம்பித்து சொல்லும் பொருளும் மீனவன் பாண்டிய மன்னன் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 122. சிறுவினா. சிறுவினா 1. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 165 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 165 மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. குசேல பாண்டியன் என்னும் மன்னன் பொருட்செல்வத்துடன் சொற்செல்வம் மிக்கவன் என பலரும் கூற கேட்டு தமிழ் மொழியில் சொற்சுவை நிரம்பிய கவிதை நூல் இயற்றி பாண்டியன் முன் பாடிக்காட்டினார் இடைக்காடனார் என்ற புலவர். மன்னவன் புலவர் பாடலை அவமதித்து கேட்பது போல் கேட்காமல் தலையசைக்காமலும் இருந்தான். இதனால் சினமுற்ற புலவன் இறைவன் வீற்றிருக்கும் திருக்கோவிலின் இறைவன் முன் நின்று மன்னனின் செயலை முறையிட்டு பாண்டியன் சொல்வாயுள்ள உமையம்மையையும் பொருளாய் விளங்கும் உம்மையும் அவமதித்தான் என கூறி வெளியேறினார். புலவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக தானும் உமையம்மையுடன் கோவிலை விட்டு வெளியேறி வைகை ஆற்றின் வடக்கே வந்து அமர்ந்தார். கோவிலில் இறைவன் இல்லாமை கண்டு மன்னன் இறைவனை நோக்கி வேண்ட பின்னில் அசரீரியாக இறைவன் எல்லாவற்றையும் கூற மன்னன் வருந்தி இடைக்காடரை அவமதிப்பு செய்தமைக்கு பொறுக்க வேண்டும் என்று வேண்டினார். புலவர்க்கு மரியாதை செய்யும் பொருட்டு வாழையும் கமுகும் கட்டி கவரிமான் சாமரம் வீசி அழகிய விதானம் அலங்கரித்து விளக்குகளிட்டு அன்றளர்ந்த மலர்களை கொண்டு தொடுத்த மாலையோடு கும்பங்கள் வைத்து ஒளிபருந்திய மணிகள் பதிக்கப்பெற்ற ஆசனத்தில் கற்றுணர்ந்த புலவர் பெருமக்கள் பலரும் சூழ இடைக்காடனார்க்கு மங்கள அணிகலன்கள் அணிவித்து அமரச் செய்தார். இதுதான் அந்த வினாவிற்குரிய விடை. இதில் முதல் பத்தியை எழுதிக் கொள்ளுங்கள், முழுமையையும் படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது முதல் பத்தி மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள்.
மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.